அஸ்ஸலாமு அலைக்கும். சகர் என்ன நரகம்? தொழுகை என்பது எல்லா மனிதர்களுக்கும் கட்டாயமா கடைபிடிக்க வேண்டிய ஒரு வழக்கம். அதை யாரு செய்யாம இருக்காங்களோ அவங்க மறுமையில சகர் நரகத்துல கிடப்பாங்க. அப்போ அவங்க எப்படி புலம்புவாங்க தெரியுமா? அதை பற்றி எல்லாம் குரான் சொல்லும் போது பரஸ்பக்கம் சொல்லுவாங்க, சொர்க்கவாசிகளாக இருப்பாங்க. அவங்க குற்றவாளியை நோக்கி உங்களை நகர்த்தி தள்ளிடே விசாரித்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் தொழிற்க அளிக்கலாமே இல்லை, ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவில்லை, வீணான பேசி தெரிந்தவங்களும் சேர்ந்து இருந்தோம். மறுமை நாள பொய்யின் நினைச்சோம். எங்களுக்கு மரணம் மருமவை நாங்கள் இவ்வாறு எந்தபடியாயிட்டார்கள். தொழாதவங்க எப்படி வேறுபடுவாங்கன்னு அல்லாஹ் சொன்னாச்சு. நாமளும் பயப்படணும். அந்த நரகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அது எதையும் மிச்சமிக்காம எல்லாரும் நெருப்பாளிய கழிச்சோம். நாம நரக நெருப்பு காஞ்சி தொழுகையை நிலைநாட்டோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.